ஆன்டி அங்கிள் வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள ஜில்லவா. நாத்தனாரும் வீட்டில் இல்ல, புருஷன் கூட வீட்டில் இல்ல, விளையாடுவோமா உள்ள ஜில்லவா. வீட்டுல பெருசுங்க சிறுசுங்கல இருந்து யாருமே இல்லாம இருக்கும்போது எம்புட்டு ஜாலியா இருக்கு. என் மாமியார நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரே டார்ச்சரா இருக்குடா. தானநன்ன தனநன்னானா தானன்ன தன்னன்னானா தனநானன்னானா தானானா. ஐயோ ஐயோ, என்ன ஏதோ கரடி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? அடியே மருமகளே, வீட்ல நான் இல்லைன்னு உன் இடுப்பெலும்ப வெட்டுக்கு வெட்டுக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்க. வெட்டுக்கு வெட்டுக்குன்னு ஆட்டுற உன் இடுப்பெலும்ப ஓடிச்சு நான் ஒட்டியானமா போடலையாக்கும். நான் உனக்கு மாமியார் இல்லட்டி, மாமியார் இல்ல. என்ன திரும்பவும் அதே எருமை குரலு? ஏண்டி மருமகளே, வீட்டு வாசல்ல மாமியார் நின்னு கத்திக்கிட்டு இருக்கே, உனக்கு என்னடி காதுல விழுது? ஐயோ அத்தை, நீங்களா அத்தை? ஏன் வந்தீங்க அத்தை? என்னடி இது, ஏன் வந்தீங்கன்னு கேக்குற? என் வீட்டுக்கு நீ வந்துட்டு என்ன பாத்தியா, என் வீட்டுக்கு ஏன் வந்தீங்க நான் கேக்குற? ஐயோ அத்தை அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. எப்ப வந்தீங்கன்னு கேக்குறதுக்கு போல ஏன் வந்தீங்கன்னு கேட்டுட்டேன் அத்தை. அப்படி கேப்ப, நான் கேன பேல இருந்தா கேப்ப, பாப்படி பாப்ப, நான் பரதேசி பேல இருந்தா பாப்ப. அத்தை அதெல்லாம் சரித்த, எதுக்கு இப்ப இந்த டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னை மருமகளை கட்டிட்டு வந்ததுக்கு 2 எரும மாடையாவது கட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன் அத்தை, ஒரு எருமை மாடு போதும்ல? ஏன் 2 எருமை வேணாம், ஒரு எருமை போதுன்ற? வேற எதுக்கு? டெல்லி எருமை சைஸ்ல தான் நீங்க இருக்கீங்களே. என்னடி சொன்ன? அது ஒண்ணு இல்ல சார், 2 எருமை மாடுனா உங்களுக்கு மேய்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான் ஒரு எருமை மாடு போதும்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். உனக்கெல்லாம் இந்த காலத்துல இப்படி இருக்குது, அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? என்னத்த இந்த காலத்துல வயசா இருக்கீங்க, அதே மாதிரி அந்த காலத்துல கொஞ்சம் வயசு கம்மியா இருந்திருக்கும், அதானே? அத சொல்ல வரலட்டி, என் மாமியாரு என்ன பாடுபடுத்தும் தெரியுமா? ஆமாத்த, மாமியார்னாலே பாடா படுத்துவாங்க. இப்ப பாருங்க, நீங்க கூட என்ன பாடா படுத்தலையா? அதான். என்னடி சொல்ற? இல்லத்த, ஊர் நாட்டில் நடக்கிறத பொதுவா சொன்னேன். ஆமா, என்னதான் சொல்ல வந்தீங்களே அந்த காலத்துல? அதுவா, அந்த காலத்துல என் மாமியாரு நில்லுனா நான் நிக்கணும், உட்காருனா நான் உட்காரணும். ஏன் எப்ப நிக்கணும் எப்ப உட்காரன்னு கூட அறிவு இல்லாம இருந்திருக்கீங்க. அதனாலதான் உங்க மாமியாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சொந்த அறிவு சுய புத்தி இருந்தா தானே? ஏ மக்கு மருமகளே, அப்படி கிடையாதுடி. மாமியார் சொல்றத மட்டும்தான் கேட்டு நடக்க முடியும்னு சொல்றேன், புரியுதா உனக்கு? நான்லாம் அப்படி இல்லத்த, எப்ப உட்காரணும் எப்ப எந்திக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால என் மாமியார் என்கிட்ட சொல்றதும் இல்ல, சொல்லவும் முடியாது. அந்த காலத்துல என் மாமியார் சொல்றத நான் சமைக்கணும். இப்பவும் அப்படித்தானத்த, நீங்க சொல்றது தானே வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறோம். நான் சொல்றதான் சாப்பிடுறோம், ஆனா நான் சொல்றத நீ சமைக்கிறது இல்லையே. உடனே சுகி சுமோட்டோல ஆர்டர்ல போடுற. அது அது வந்துட்டே எது எப்படியோத்த, நீங்க சொல்றது தானே சாப்பிடுறோம், சமைச்சாதான் சாப்பிடணுமா என்ன? நீங்க ஆசைப்பட்டதை சாப்பிடுறீங்களா, அதுவே போதும்ல. திமிர் பிடிச்சவ, எப்படிலாம் சொல்லி சமாளிக்கிற பாரு. நான் ஆசைப்படுறத சமைக்கிறத விட்டுட்டு இவங்க ஆசைப்படுறத சமைக்கிறாங்க. வேற வேலை ஜோலி இல்ல நமக்கு. அத்த அவ்வளவுதானா? அதான் இப்ப இருக்கிறாரே உங்க மாமனாரு, இப்ப கூலா இருக்காரு இந்த வீட்ல உங்க மாமனாரு. அப்போ ரொம்ப ஃபூலா இருந்தாரு தெரியுமா? என்னத்த சொல்றீங்க? மாமா அப்பெல்லாம் ஃபூலாவா இருந்தாரு? எனக்கு என்னமோ இப்ப கூட அவர் ஃபூலா இருக்க மாதிரிதான் தெரியுது. என்ன மருமகளே, பேச்சு ரொம்ப ஓவரா போகுது. இல்லத்த, அப்போ எதனால ஃபூலா இருந்தாருன்னு கேட்க வந்தேன். மாமியாரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்குள்ளர உடனே மண்டையாட்டிடுவாரு. சொல்லிருக்கவே மாட்டாங்க, அதுக்குள்ளட்டி பூம் பூம் ஆடு தலையாட்டுற மாதிரி ஆட்டாட்டுன்னு ஆட்டுவாருன்னா பாரு. என்ன பண்றதுத்த, உங்ககிட்ட தலையாட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. அதே ஞாபகத்துல அவங்க அம்மா கிட்டையும் தலையாட்டி இருப்பாரு. தலையாட்டுறது மாமாவோட வியாதியோ நினைச்சேன், அதுதான் அவர் ஃபுல் டைம் ஜாப்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நினைக்கிற மாதிரி நினைச்ச நேரம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, நினைச்ச நேரம் வீட்டுக்கு வர முடியாது, அது தெரியுமா? என்னத்த சொல்றீங்க? இப்ப கூட தான் நான் நினைச்ச நேரம் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, நான் நினைச்ச நேரம் வீட்டுக்கு வர முடியல. இப்படி என்ன நேரத்தை மருமகளே நீ நினைச்ச? காலையில ஒரு 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில போனோம்னா நைட்டு ஒரு 10-11 மணிக்கு வரேன்னு நினைக்கேன். எங்க விட்டுறீங்க? விடிஞ்ச விட்டு போகாத, விடியுங்குள்ளார போகாத, இருட்டுங்களடி வீட்டுக்கு வேணாம், 1008 கண்டிஷன் போட்டு டார்ச்சர் பண்றீங்களே. என் மாமியார் என்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சாவே இருக்கும், எரிஞ்சு எரிஞ்சு விழும் தெரியுமா? எப்ப பாரு மருமக கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன பண்றது? எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு நல்ல மருமக வாய்க்கிறது இல்ல, அதனாலதான் உங்க மாமியார் உங்ககிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். என்ன சொல்ல வர நீ?
நான் ஒரு நல்ல மருமகன்னு சொல்றேன். நீங்க ஒரு நல்ல மருமகளா இருந்திருக்கலாம்னு சொல்ல வரேன். அடப்பாவி, இவளுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்மளையே வாரி விடுறாள. இதுக்கு மேல நம்ம மாமியார் கதையை சொன்னா நம்மளையே வாரி விடுவா. அவ என்ன பண்றாங்கிறத கேட்போம். ஆமா மருமகளே, இந்நேரம் நீ சமைக்கிறேங்கிற பேர்ல பாயசம் மாதிரி பாயாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. இங்க என்ன பண்ற? அது வந்துங்க அத்தை, வர வர ரொம்ப போர் அடிக்குது பாத்துங்க. டிஃப்ரெண்டா சமைச்சு எனக்கு டல்லா ஆயிருச்சு. அதான் ஒரு சின்ன ட்ரிப்பு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? அமெரிக்கா போயிட்டு வர்றது உனக்கு சின்ன ட்ரிப்பா? அது மட்டும் இல்லாம மருமகளே, அமெரிக்கா போறது சின்ன ட்ரிப்பும் கிடையாது, அமெரிக்காவும் சின்னது கிடையாது. அது ரொம்ப பெருசு மருமகளே. அங்கெல்லாம் சுத்தி பார்க்க போனோம்னு வச்சுக்கோயேன், தொலைஞ்சு போயிருவோம் மருமகளே. தே, நான் தோலையவே மாட்டேன் தே. நான் நட்டம நின்னேன்னா இங்க இருந்து பார்த்தாலே எனக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட லைட்டா தெரியுது தே. நான் எப்படித்தான் அமெரிக்கால போய் தொலைவேன்? அது மட்டும் இல்லாம நாம மட்டுமா போக போறேன், உங்களையும் தான் சேர்த்து கூட்டு போக போறேன். என்ன இவ என்னையும் சேர்த்து அமெரிக்கா கூட்டு போறேன்றான்? அப்பா வேணாப்பா, இவளை நம்பி எவன் அமெரிக்கா போவான்? ஆண்டிப்பட்டி கூட இவளை நம்பி ஒன்னா போக முடியாது. அம்மா எதுக்கு உன் கூட அமெரிக்கா வரைக்கும் ஒன்னா வந்து பீஸாவில பிரியாணி செஞ்சு தரேன், ஆஃபா இல்ல ஆம்லேட் செஞ்சு தரேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்ப. வேண்டாம் மருமகளே வேண்டாம், நான் வீட்லயே நிம்மதியா இருந்துட்டு போறேன். பாயசல்ல பாயசம் வச்சவ பீஸாவில பிரியாணி வைக்க மாட்டியா என்ன? நீ என்னமும் செய்து தொலை, நான் மட்டும் உன்கிட்ட வரலப்பா. டைம் ஆகுது தே, சீக்கிரம் சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியால என்ன சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடணும்னு சீக்கிரம் சொல்லுங்க தே. இப்பவாது புத்தி வந்ததே, மாமியாருக்கு நேரத்துல சமைச்சு வைக்கணும்னு. இன்னைக்கு மத்தியாலம் சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் புலாவும் ஒரு மஷ்ரூம் ஃப்ரையும் செஞ்சு வச்சிரு. அப்படியே காளான பொரிச்சு வச்சிரு. அப்புறம் ஆந்தைய அவிச்சு வச்சிரு. ஆமைய குழம்பு வச்சிரு. ஆந்தைய அவிச்சு ஆமைய குழம்பா? ஐயா கர்மம், கண்டதெல்லாம் திங்குது இந்த கிழவி. என்ன மருமகளே, டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், எந்திரிச்சு போகாம இருக்க? ஆமா டைம் ஆயிடுச்சுங்க. எதுக்காக டைம் ஆயிடுச்சு? அதுவாத்த, நம்ம விஜய் டிவில ஒரு முக்கியமான நாடகம் போடுவாங்க, அப்புறம் சன் டிவில ஒரு நாடகம் போடுவாங்க. நாடகத்தை பாக்குறதுக்கு டைம் ஆகலையா? அந்த டயத்தை சொன்னேத்த. தமிழ்நாட்டு பொண்ணுங்க நாடகம் பாக்குறது என்ன புதுசா என்ன? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீ நாடகம் பாரு. ஆனா அதுக்குள்ளார சமைச்சு வைக்கணும்னு நினைச்சியே, அதுக்குதான் நல்ல பழக்கம்னு சொல்ல வரேன். ஐய, அதுக்குள்ளார யாரு சமைக்க போறா? அதுக்குள்ளார உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்விக்கிலையும் அதுல இல்லாத சுமோட்டோவிலையும் ஆர்டர் போட்டுட்டு சீரியல் பார்க்க உட்காரல. அதான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். அடப்பாவி, ஹோட்டல்ல மெனு எடுக்கிற மாதிரி எடுத்தது சமைக்கிறதுக்கு இல்லையா, ஆர்டர் போடத்தானா? பின்ன ஆனந்தம் பாடும் நாடகம் பார்க்க வேண்டாமா? அத்த இருங்கத்த, ஏன் இப்பதானே வந்தீங்க? நான் ஆர்டர் போட்டது சீக்கிரமே வந்துடும். எங்கத்த போறீங்க? இந்த வீட்ல மாமியாரா இருக்க போதா எங்கேயாவது பரதேசம் போய் சாமியாரா இருக்கலாம்னு கிளம்புறேன்டி, கிளம்புறேன். அத்த இது கூட நல்ல ஐடியா அத்த. நிறைய கலெக்ஷன் வரும். ஒருவேளை நீங்க சாமியார் ஆகும்போது நிறைய சாப்பாடு அதுமா யாராவது கொடுத்தாங்கன்னா டேஸ்டா இருந்தா வீட்டு பக்கம் கொண்டு வாங்கத்த. நான் சாமியார போறேங்கிறது உனக்கு பிரச்சனை இல்ல, பிச்சை எடுத்த சோறுல மிச்சம் இருந்தா தானு கேட்டுட்டு இருக்கிய எச்சக்கல. எச்சா இருந்தாலும் பரவாயில்ல அத்த, உங்க எச்சி தானே, நான் சாப்பிட்டுக்குவேன் அத்த. ஏன் எச்சி தானே, இதோ துப்பி தரேன். நீ எல்லாம் ஒரு மருமக, உனக்கு ஒரு மாமியாரு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பர்சனல் ரீசன்ஸால வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட முடியல. இனிமேல் முடிஞ்ச அளவு போட ஆரம்பிக்கிறேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அப்புறம் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கேஷன் இருந்துச்சு, இப்படி போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் முடிஞ்ச அளவு கண்டினியூஸா வீடியோ போட பார்க்குறேன். இவ்வளோ நாள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவரை கொடுத்த சப்போர்ட்டை இனிமேல் கொடுப்பீங்க நம்புறேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.